அப்போ உங்களுக்கு இந்த காதல்ங்கிறது நாளாக பிரிப்போம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம பார்வை காதல், ஆமாம் சார், உள்ள காதல், அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் உடல் காதல், ஹக் பண்ணுறது, அது பண்ணுறது, கூட்டிகிட்டு போயிட்டு கொடைக்கானல் போய் தங்கிட்டு வர்றது, அதெல்லாம் உடல் காதல். அப்புறம் ஆத்மார்த்தமான காதல், 4வது காதல். இதுதான் முழுமை பெற்ற காதல்லாம் முதுமை வரை ஓடி வரும்னாரு கண்ணதாசன். இப்போ இந்த ஆத்மார்த்தமான காதல் எப்படி வரும்? பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம காதலிக்கணும். இவளை காதலிச்சோம்னா இவளுடைய 50 கோடி சொத்தையும் ஆட்டையாக போடலாம் அப்படிங்கிறதா? அவ இவனை விரும்புகிறதோ? ஏறக்குறைய ஒரு 10 கோடி சேரும்பளுக்கு சொத்து, இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மிரட்டி டைவர்ஸ் வாங்கிட்டு 5 கோடியை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வர்றது. அப்போ எதையும் எதிர்பார்க்காத காதல், வயதானால் கூட இந்த காதல் போகாது. முழுமை பெற்ற காதல்லாம் முதுமை வரை ஓடி வரும். அப்போ இந்த காதலில் இப்படிப்பட்டது. காதல் என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கு, எழுதுவதற்கு, படிப்பதற்கு. அப்போ உங்களுக்கு காதலே 4 வகை இருக்கும்போது, அவன் உடல் காதல் பண்ணியிருந்தான்னா அவன் 2 தடவை கொடைக்கானல் போனாலே மறந்துடுவான். புரியுதுங்களா? உள்ள காதல் அப்படின்னா கொஞ்சம் பழக ஆரம்பிச்சுன்னு 2 நாளில் கஞ்சாமுட்டியாக இருந்தால் விளையிடுவான், அவளும் விரையிடுவா. அப்புறம் அவன்கிட்ட சில அசிங்கமான சில குணங்கள்லாம் இருக்கும். சிகரெட் குடிப்பான், தண்ணி அடிப்பான், பக்கத்தில் போனால் நாரும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ பார்வை காதல், உள்ள காதல். அப்புறம் 48 நாள் 6 மாதம்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே அவன் மைண்டு மாறும். அப்போ நிரந்தரமாக கடைசி காலம் வரைக்கும் விடாமல் அவன் இருக்கிறதுக்கு முழுமை பெற்ற காதலாக தான் இருக்கணும். ஆத்மார்த்தமான காதல். ஆஸ்ட்ரல் பாடி லவ் பண்ணணும். ஆமாம் ஆமாம். அதனால தான் அவன் உங்களை இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணீங்க அப்படிம்பாங்கல்ல, அதெல்லாம் டெலிபதி. அது டெலிபதி, அதெல்லாம் உண்மை. கார்லேட் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப ஆய்வுக்குரியது. ஆமாம், அதெல்லாம் உண்மை, அதுலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ நமக்கு எனக்கு நீ உனக்கு நான், உன் கண்ணில் நீர் வழிந்தால்னு கண்ணதாசன் எழுதின மாதிரி, அந்த மாதிரி நம்ம வாழணும். அது வாழும்போது தான் அது நல்லாயிருக்கும். எந்த காலத்துலேயும் பிரியவே கூடாது.